அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் வெளிச்சத்தின் கிரியை, இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இன்று தொடங்கப்பட்டது 10ஆம் நாள். இந்த 10ஆம் நாளுக்குள்ள காரியமாகத்தான் ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். என்ன காரணம்? இது முழுவதுமாக இந்த வேலை வரை அவர்கள் நடத்தப்பட்டதும் சரி, முழுமையாக ஆவிக்குள்ளாகவே தான் அவர்கள் உண்டாயிருந்தார்கள். அவருடைய கிரிகைகள் என்பது சகலமும் தேவ காரியத்தின்படியாக நடப்பிக்கப்பட்டது. இதுவரை அவர்கள் வெளிச்சத்திலே நடந்தார்கள், சத்தியத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி இந்த வெளிச்சத்திற்கு ஒரு தேவன் அதிபதியாக இருக்கிறாரோ அதே போல தான் இருள் சிருஷ்டிக்கும் போதே இந்த பூமியில் இருள் உண்டாயிருந்தது. இருளையும் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று இருக்கும்போது, அந்த இருள் தான் பாவத்தின் அடையாளம். இந்த பாவத்திற்கு எஜமானாகத்தான் இந்த உலகத்தான் இருந்தான். இந்த உலகத்தான் இதில் 4ஆம் நாள் நம்ம கண்டோம். எப்படி என்றால், தேவன் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவராக இருக்கார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மவுஸாக இருக்கிறாரு. தான் உண்டாக்கின மனுஷன் மானிட்டராக இருக்கிறாங்க. இது 3ஆகத்தான் இருந்தது. இந்த கீபோர்டை குறித்து வரும் நாட்களில் காண்போம் என்போம். அந்த நாட்களுக்குள்ள காரியமாக இதுவரை அவர்களுக்குள்ளாக இந்த வெளிச்சத்தின் கிரிகையில் மாத்திரமே வெளிப்பட்டது, வெளிச்சத்தின் கிரிகைகள். ஆனால் நாளைய தினத்திலிருந்து இருளுடைய கிரிகைகள், இந்த இருளுக்குடைய அதிபதி, பாவத்தின் அதிபதி, இவனுடைய கிரிகைகள் எவ்வாறாக அவன் இவர்களை பயன்படுத்தி கொண்டான். நாம் சத்தியத்தில் நாம் நடக்கும்போதும் சரி, தேவனுக்குள்ளாக நாம் நடக்கும்போதும், இந்த இருள் நம்மை வஞ்சிக்கக்கூடிய காரியமாக ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம அதை தள்ளிவிடும்படியாக பார்க்கும். இது அவனுக்கு உள்ள காரியமே அதான். அவனிடத்திலிருந்து கிரியாகவே வெளிப்படுகிறது. என்ன பார்த்தீங்கன்னா, பாவ இச்சைக்கான காரியம், ஒரே இச்சை என்ற ஒரு காரியத்தில் தான் அவன் சகலத்தையும் அடக்கி வைத்திருக்கிறான். இச்சை, ஆசை, இதுக்கு உள்ளாகத்தான் இங்கே தேவனுக்கு ஒரே காரியம், அன்பு என்ற ஒரு காரியத்தில் தேவன் வைத்து விட்டார். அவன் ஆசை என்ற ஒரு காரியத்தில் எதிராக இருளுடைய காரியம் ஆசை. எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா, நம்ம வஞ்சிக்கப்படுறதுக்கு, நம்ம பாவத்தில் விழறதுக்கு வேறு எதுவுமே காரியம் இருக்காது. ஆசை என்ற ஒரு காரியத்தை வைத்து தான் அவன் சகலத்தையும் முடிப்பது. இப்போ அவன் தந்திரமாக எப்படியாக ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று நாளைய தினம் காண்போம். ஏனென்றால், தேவனுக்கு என்ன அதிகாரம் முழுவதும் உண்டோ அதே போல பாவத்தை எப்படியாக, பாவத்துக்குள்ளாக சகல அதிகாரமும் உண்டு. அது தேவனிடத்திலிருந்து ஒரு நாளும் தேவன் அப்படி ஒரு காரியத்தை ஒருவரும் அறிந்து கொள்ளக்கூடாதுன்னு தான் வைத்தார். ஆனால் ஆசை என்ற ஒரு காரியத்தை கொண்டு அவன் இதை பயன்படுத்தி கொண்டான். ஆனாலும் சகலமும் இருளுடைய காரியத்திற்கு அவன்தான் அதிபதி, வெளிச்சத்துக்குள்ள காரியத்துக்கு தேவன் தான், சகலத்துக்கும் அவர்தான். அவருடைய உத்தரவு இல்லாமல் இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் ஆசை என்ற இச்சையை நாம் விழுந்தோம் என்றால்
தேவன் அறிவார். ஆனாலும் மீண்டுமாக நம்மை மீட்டெடுப்பதற்கு தேவன் நமக்கு துணையாக இருப்பார். நாளை தினத்துக்குள்ள காரியமாக இந்த கீபோர்டை குறித்து காண்போம். ஆவியானவர் துணையோடு நமக்கு அதை வெளிப்படுத்துவார். இதுக்காக ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமேன்.